ஒரு 7-8 வருஷம் தமிழக மக்களோட மனச உலுக்கி எடுத்த ஒரு சீரியல்னா தாராளமாக டாப் ரேங்க்ல அது மட்டும் தான் இன்னைக்கு வரை நார்மலா என்ன மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளவு பேர் இருக்காங்களே நமக்கு என்ன கிடைக்க போகுது? பிகாஸ் ஐ அம் எ பிகினர் இல்ல. ஸ்ட்ரைக் ஆகுது. ஜனநாயகன். ஜனநாயகன் உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் வணக்கம் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் சினிமாஸ் வியூவர்ஸ், விஜய் மங்கை ஹியர். அண்ட் ஏன் கூட இன்னைக்கு இருக்க கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான இந்த ஒரு ஆக்டரை எத்தனை சீரியல்ல பார்த்தாலும் அவரோட கதாபாத்திரங்கள் அவ்வளவு ஆழமாக பேசும். முக்கியமா இப்ப ரீசன்ட் டைமாக இன்ஸ்டாகிராம்ல பல முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆக்டர் அருண் ராஜன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம் மங்கை, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே. உங்களை வெல்கம் பண்றதையும் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆர்ட் வியூவர்ஸ் வெல்கம் பண்றதையும் ஐ எம் சோ வெரி ஹாப்பி. எவ்ரிதிங் இஸ் ஃபைன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களை பார்த்த உடனே கேட்கணும்னு இருந்தது என்ன அப்படின்னா, சோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் சினிமா. ஓகே. சோ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது அண்ட் ஏன் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இந்த ஒரு டைம்ல? இந்த ஒரு டைம்னு இல்ல ஆக்சுவலி மங்கை. இஃப் யூ ஆஸ்க் மீ, நீங்களே பார்த்திருப்பீங்க லாஸ்ட் ஒரு ஒரு 2 இயர்ஸாவே, அதாவது நம்ம விஜயனா இந்த பொலிட்டிக்கல் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன குட்டீஸ் எல்லாமே they are all attracted towards politics. தியேட்டர்ல கிரவுட் குறைஞ்சிருக்கு, எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து சட்டமன்ற நிகழ்வுகள் பாக்குறாங்க அப்படின்றதுதான். everybody is asked to accept this fact. So அதே அந்த ஸ்ட்ரீம்லயே அந்த ஃப்ளோலயே I also got attracted towards politics and மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பல மக்கள்ல நானும் ஒருத்தன். சோ அந்த மாற்றம் விஜயனா மூலம் வரும்போது கண்டிப்பா நம்மளால ஆன சப்போர்ட் அட்லீஸ்ட் ஒரு 0.1% இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன முயற்சி. அதுக்கான ஒரு வெப்பன் தான் சோஷியல் மீடியா. வாட் எவர் கேம் டு மை மைண்ட், வாட் எவர் வாஸ் இன் மை தாட்ஸ், நான் என்னென்னலாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அண்ட் எவ்ரிபடி. நான் பிளண்டா பிளைண்டா விஜயனாக்கோ இல்ல டிவி கேக்கோ சப்போர்ட் பண்ற டைப் கிடையாது. ரியலா இந்த சொசைட்டில நடக்கிற மாற்றங்கள் இதுதான் நடக்கும்னு நாங்க எலெக்ஷன் கேம்பெயின் முன்னாடியில இருந்தே பேச ஆரம்பிச்ச விஷயங்கள்லாம் இப்ப ஒன்னொன்னா நடக்கும்போது அது இன்னும் ஹாப்பியா கனெக்ட் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர். நான் சொன்ன மாதிரிதான், ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ன்றப்போ இந்த சினிமாவோட ஆர்வம் எப்போல இருந்து வந்தது? யார் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சின்ன வயசுல இருந்தே? எங்க அப்பா ஆக்சுவலா he is into movies big time அப்படின்னா பாக்குறதுல சொல்றேன். ஓகே. நாங்க ஃபேமிலியா எவ்ரி சண்டே நாங்க ஃபேமிலியா, நான் அந்த டேங்க்ல உட்காந்துப்பேன். மை சிஸ்டர் வில் சிட் இன் பேக், மை மாம் ஒரு செட்டாக் பைக் இருக்கும், அந்த ஸ்கூட்டர் இருக்கும் இன்ஃபேக்ட். சோ அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு நாங்க உதயம் தியேட்டர் போவோம். அப்போ கேகே நகர் வீட்டு ஆக்சுவலா. சோ உதயம் தியேட்டர் போனோம்னா காலையில இருந்து நைட் ஷோ, மார்னிங் ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ 4 படம் பார்த்துட்டு வருவோம். சோ எங்க ஃபேமிலில எல்லாருமே மூவி பஃப்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப மூவியை ரசிக்கிற ஒரு ஃபேமிலி. அப்பா மூலமா அந்த ஸ்கிரீன் அட்ராக்ட் ஆச்சு. அண்ட் ஒன்ஸ் ஐ காட் கனெக்டட் டுவர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டுவர்ட்ஸ் மூவிஸ், நிறைய லாங்குவேஜஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஐ லவ் டு வாட்ச் ஆல் லாங்குவேஜஸ். அப்படி பார்க்கும்போது எதெல்லாம் ஒரு ரியல் டைம் கனெக்ஷனா இருக்கும். இப்ப நம்ம படம் பார்க்கறோம்னா நமக்கு கனெக்ட் ஆகுறது என்ன, பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கக்கூடாது, கனெக்ட் ஆகிற விஷயமா இருக்கணும். அண்டர் பிளேவா இருந்தாலும் ஓகே, ஓவர் ஆக்டிங்கா இருந்தாலும் ஓகே, எண்ட் ஆஃப் த டே த ஆடியன்ஸ் ஹேவ் டு கனெக்ட் வித் யூ. ஸோ அதை தான் நான் இந்த இவ்வளவு வருஷமா ஐ கீப் இன் மைண்ட். ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஏதாவது ஒரு டயலாக்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுல இருக்கிற டயலாக்ஸ் மாதிரியே எனக்கு சொல்ல வராது. So I will take the permission of the director and I'll tell him I'll talk like this. இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா. இப்போ நான் அந்த இடத்துல இருந்தா எப்படி கனெக்ட் ஆவேன், ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தா எது பேசுவேன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தா அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி என்னோட கொஞ்சம் ஒரு இன்புட்ஸை கொடுத்து ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் தட் வேமா. ஸோ நீங்க என்ன கேட்டீங்க, நான் எங்க போனேனே தெரியலையே. மை டாட். கரெக்ட். ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமான கதாபாத்திரங்களா இருக்கும் உங்களுக்கு. அது எவ்வளவு நேரம் வருது, எவ்வளவு நாட்கள் வருதுன்றதை தாண்டி ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த ஒரு கதாபாத்திரம், அது பெர்ஃபார்மன்ஸ். கரெக்ட். பர்టిక్యులரா சொல்லணும்னா சந்திரலேகா
ஒரு 7-8 வருஷம் தமிழக மக்களோட மனச உலுக்கி எடுத்த ஒரு சீரியல்னா தாராளமாக டாப் ரேங்க்ல அது மட்டும் தான் இன்னைக்கு வரை இருக்கும். தேங்க்யூ மா. சோ அந்த மாதிரி ஒரு சீரியல்ல சபரிநாதன் அந்த கதாபாத்திரம் கிராக் பண்ணது எப்படி எப்படி இது உங்களுக்கு வந்தது? தட் வாஸ் an accident in fact. நான் அப்போ வாணிராணி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து வாணிராணி பண்ணி ஒரு 1 year ஆச்சு. தென் தே லான்ச்டு சந்திரலேகா சரிகமாவோட ப்ரொடக்ஷன்ஸ்ல சன் டிவில. அண்ட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்னா ஆஃப்டர்நூன் 2 PM பிரைம் ஸ்லாட் அது. ஸோ ஆஃப்டர்நூன் 2 PMங்கிறது ஈவினிங் 9 PM அளவுக்கு ஒரு மோஸ்ட் வியூவ்டு ஸ்லாட். ஏன்னா எல்லாருமே அந்த லஞ்ச் பார்க்குற டைம், எல்லாரும் ஒன்னா உட்கார டைம் அப்படின்னும் போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சேனல்லையும் சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் சரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சின்ன சின்ன விஷுவல்ஸ், சின்ன சின்ன டீடைலிங்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சந்திரலேகா உள்ள வரும்போது the story line was totally different. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 எபிசோட்ஸோட ஸ்டோரி லைனே வேற. தென் they wanted to try a different story. அப்போ 40th எபிசோடுக்கு மேல தான் நான் உள்ள வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் கிடையாது. ஸோ நான் அப்படி உள்ள வந்து அது ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஆரம்பிச்சு தென் ஆல்மோஸ்ட் 8 years டிராவல் வித் சந்திரலேகாமா. இப்போதைக்கு தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியிலேயே த மோஸ்ட் ரன் எபிசோட்ஸ்னா அது சந்திரலேகா தான். 2400+ நினைக்கிறேன் டு பி ப்ரிசைஸ். ஆல்மோஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு டாக்டரா ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்குள்ள போனா இந்த சீரியல் முடியறதுக்குள்ள அவங்க டாக்டரா வெளில வந்துடலாம். ஸோ இட்ஸ் லைக் அ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். என்னோட லைஃப்ல 8 years ஆஃப் மை லைஃப் இஸ் வித் திஸ் டீம். ஸோ எல்லாரோடையும் மோர் தென் அ ஃபேமிலி. ப்ரொடக்ஷன் அண்ணால இருந்து, மேனேஜர்ல இருந்து, டைரக்டர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ் மாறி இருந்தாலும் அந்த டிராவல் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஃபேமிலியாவே வாழ்ந்தோம். எங்களோட சுக துக்கங்கள் எல்லாம் ஒன்னா ஷேர் பண்ணிக்கிட்டோம். ப்ரொடக்ஷன் அக்காக்கு பர்த்டேனா எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேக் கட் பண்ணுவோம். லைட்மேன் அண்ணாக்கு வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம்னா மொத்த டீமும் போவோம், எல்லாரும் போய் கலாட்டா பண்ணுவோம். யூனோ ஸோ யோசிச்சு பாருங்களேன், இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. சந்திரலேகா இஸ் மோர் தென் அ ஃபேமிலி. ஆர் காட்ஸ் பிளெஸிங்ஸ் நல்லா போச்சு. 2400+ எபிசோட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. த்ரூ அவுட் இந்த 2400+ எபிசோட்ஸும் ஆஃப்டர்நூன் பிரைம் டைம்ல சந்திரலேகா தான் நம்பர் 1. நாட் ஓன்லி ஃபார் சன் டிவி, த என்டையர் சேனல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க அந்த மதியான ஸ்லாட்ல சந்திரலேகா 8 வருஷம் நம்பர் 1 டிஆர்பில இருந்தது, நம்பர் 1 சீரியலா இருந்ததுன்னும் போது வேற என்ன வேணும். ஸோ இட்ஸ் ஆல் ஷியர் பிளெஸிங் அண்ட் பிக் சப்போர்ட் ஃப்ரம் சன் டிவி. அவங்க இல்லைன்னா இது சான்ஸே இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு 200 எபிசோட்ஸ் ஒரு சீரியல் தாண்டினாலே இது கஷ்டம். அண்ட் அஃப்கோர்ஸ் சரிகமா, ஐ ஹேவ் டு டெல் தெம், அமேசிங் கம்பெனி டு ஒர்க் ஃபார். நமக்கு எப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகுவோம். ஆனா எனக்கு இந்த தடவை கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, பேமெண்ட் சீக்கிரமா கிடைக்குமானா அடுத்த மாசம் சம்பளத்தையும் சேர்த்து போடுவாங்க. இந்த காலத்துல வந்து அண்ணன் தம்பி அதை செய்ய மாட்டாங்க. சரிகமா வந்து அவ்வளோ க்ளோஸ். சோ ட்ரூ. சொன்ன மாதிரி ஒரு சீரியல் that stands up even today அப்படின்னா கண்டிப்பா சந்திரலேகா அப்படின்ற அந்த ஒரு சீரியலை சொல்லிடலாம். நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய வாய்ப்பு, இவ்வளவு பெரிய பயணம் இருந்திருக்கு அப்படின்றப்போ அந்த முதல் வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியிலேயே கிராக் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதுல பல விஷயங்கள் வந்து நீங்க கடந்து வந்திருப்பீங்க. சோ இந்த சினிமால வந்த அது வெள்ளித்திரையாக இருக்கட்டும், சின்ன திரையாக இருக்கட்டும், அந்த முதல் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்ன்ற அந்த வாய்ப்பை கிராக் பண்ணதை பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி வாட் அ கொஸ்டின்மா. எனக்கு வந்து அப்படியே அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து போகுது. எனக்கு வந்து லைஃப்ல வந்துமா எனக்கு பிடிச்சது செய்யணும். நான் வந்து பெருசா பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும், அவங்கள பத்தி இம்ப்ரெஸ் பண்ணணும், இவங்க என்னை பத்தி பேச வைக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு ஷெல்குள்ளேயும் போய் நான் மாட்ட மாட்டேன். எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு என்ன ஹாப்பி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹேவ் டு ட்ரிங்க் அ காஃபி, ஐ வில் சிட் இன் த பெஸ்ட் பிளேஸ் இன் மை ஹவுஸ். I'll have a best view in the house. I'll have the best person next to me. அந்த காஃபியை வந்து அப்படி ராயலா குடிச்சிட்டு வைப்பேன். I will say that is the best coffee I've had. இதுவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் நான் அவ்வளோ மனசார கனெக்ட் ஆகி செய்யணும்னு நினைப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ எம் an engineer, ஐ எம் MBA marketing. ஸோ ஒரு MNCல வந்து I was running a team. எனக்கு கீழே ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. ஐ வாஸ் லான்ச்சிங் லாட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பப்ஸ் இன் சென்னை. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய வேர்ல்டு ஓவர் ஹோட்டல்ஸோட ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித். ஐ ஹவ் டிராவல்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. அப்படி எல்லாம் இருக்கும்போது ஒன் ஃபைன் டே ஐ வாஸ் நாட் ஃபீலிங் ஹாப்பி டு கோ டு ஒர்க். இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க கேஷுவலா, பட் திஸ் இஸ் ட்ரூ. நான் வந்து எனக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் போக பிடிக்கல, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தட் வாஸ் த டைம் வென் ஃபேஸ்புக் வந்து அப்பதான் பாப்புலரைஸ் ஆகுது. ஸோ ஃபேஸ்புக் பாப்புலரைஸ் ஆகும்போது நீங்களாம் வந்து அப்போ ஈஸியார்ல நான் சொல்றது வந்து 2009-10 அந்த டைம்ல நீங்க ஈஸியார்ல சண்டே மார்னிங் போனீங்கன்னா ஒரு 20-30 பேராவது அட்லீஸ்ட் எவ்ரி ஸ்பாட்ல கேமராவோட போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது இப்பயும் நடக்குது இல்லையா. நான் சொல்றது 2009ல. பிகாஸ் அப்பதான் இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு பெரிய அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் they've got a platform to show their photograph. ஸோ வந்து ஃபேஸ்புக் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி வந்து என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு மாடல் தேடிட்டு இருந்தா, சண்டே வந்து நான் வீட்டுல சும்மா இருந்தேன், என்னை எடுத்துட்டு போனா
சும்மா எனக்கு இந்த போஸ்ட் பண்ணலாம் பிடிக்கும். அப்படி போஸ்ட் பண்ண போட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த போட்டோஸ் எல்லாம் சும்மா இருந்தது. கேஷுவலா ஒரு ஆடிஷன் கால் ஃபார் பாக்குறேன். அது சன் டிவில அழகி, நீங்க மிஸ் பண்ணிருக்க முடியாது. நைட் 10 o'clock வரும். விஜய் சந்திரசேகர் மேமோட அந்த அழகி சீரியல் தான். அந்த ஆடிஷன் கால் ஃபார் பார்த்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் சும்மா இருக்கேன்னு அனுப்பிச்சேன். அண்ட் தே கால்டு மீ. அண்ட் நான் போறேன். ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல ஒரு 1000 பேர் மேல ஆடிஷன் பண்றாங்க. ஸோ நார்மலா என்ன மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளவு பேர் இருக்காங்களே, நமக்கு என்ன கிடைக்க போகுது, பிகாஸ் ஐம் பிகினர் இல்லையா. பட் எனக்கு என்னன்னா, வந்தாச்சுன்னா சும்மா பேக்கப் அடிக்கிற சான்ஸே கிடையாது. அது பதட்டமா இருக்கட்டும், அது பயமா இருக்கட்டும், எனி ஒரு பேனிக் சுச்சுவேஷனா இருக்கட்டும், ஐ வில் நெவர் பேக்கப். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கீங்க, வந்துட்டேன், என்ன பண்றத பண்ணிட்டு போவோம், லெட் அஸ் see what's happening அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே சார் நான் ரஜினி மாதிரி பேசுறேன், சார் நான் கமல் மாதிரி பேசுறேன், சார் நான் பாட்டு பாடுறேன், சார் நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் they were all showcasing their talent. எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. ஐ saw with viewers, நான் ஒரு சீரியல் பாக்குற ஒரு ஸ்பெக்டேட்டரா பார்த்தேன். எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு நானே ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர், பக்கத்து வீட்டு அம்மா குழந்தைய பார்த்து சொல்லிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் நீ நான் சண்டை போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய காணும். 2 பேரும் தேடி அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நார்மலா நம்ம வீட்டுல நடக்கிற கேஷுவலா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன நரேஷன் நானே பண்ணேன். ஸோ தே காட் இம்ப்ரெஸ். நாங்க கூப்பிடுவோம்னாங்க. 1 month கழிச்சு கூப்பிட்டாங்க. 1000 பேர் 30 ஆச்சு, 30 5 ஆச்சு, 5 2 ஆச்சு. ஸோ அந்த டைம்ல செலக்ட் ஆனதுல ஐம் ஸ்டில் வித் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொஞ்சம் பெருமையாவே சொல்லிக்கலாம். ஸோ ஐ காட் த மெயின் ரோல் ஆஃப் டூயிங் ஆன்டி வில்லன், ஆன்டி ஹீரோ சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஹீரோயினை அவங்களுக்கு 2 டாட்டர் ஒரு சன் இருப்பாங்க. அந்த பெரிய பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ஃபுல் பேங் ஆன் விமனைசர் கேரக்டர்னு சொல்ல எங்க வீட்டுல எல்லாம் என்ன பார்த்து கழுவி ஊத்துனாங்க. என்னடா நீ இப்படி பண்ற, பாவம் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. So then I started to admire that work. Irrespective of your mind, irrespective of your mood, every day you tend to portray a character in the mode that be like you are in a different world, ma. You will explore a lot of things. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. So I love what I do அப்படிங்கிற ஒரு அந்த கோட் I felt it for real. Then I decided இதுதான் my journey is going to be. This is what is my career is going to be. நான் 80,000 salary-ல இருந்து 2009ல I stepped into serial for 800 rupees per day. And அது ஒரு 10 நாள் வேலை பார்த்துதானா ஒரு 8,000 rupees வரும் actually speaking. So 1.5 yearsக்கு my salary was 8,000 per month. So that financial இதெல்லாம் என் மைண்ட்ல இல்லவே இல்லை. சச் டிப் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. மனசுக்கு பிடிச்சதை செய்யும் போது நான் பெஸ்டா செய்வேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பெஸ்டா செஞ்சா கண்டிப்பா salary will follow you. So 1 year was a struggle. Then onwards நான் வாணிராணி எப்போ உள்ள வந்தனோ then 3 serials at a time. தூங்க கூட டைம் இல்ல. அப்போ I think 8,000 per day. என்னோட 80,000 தாண்டி நான் ஹோட்டல்ல வாங்கினதை தாண்டி கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சேன். தென் ஐ ஹேட் கான்ஃபிடன்ஸ். தென் நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறோம். காசெல்லாம் செகண்டரி. அப்பதான் நம்ம இங்க இருந்து வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ that taught me a lot of stuff. மனசுக்கு பிடிச்சத ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதோட இல்லாம அதுல சக்சஸும் ஆகிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இது பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூமா. இப்போ உங்களோட ஜர்னி பத்தி நீங்க சொன்னீங்களே, இப்படி நான் ஸ்டார்ட் பண்ண இப்படி போயிட்டு இருக்கு, அந்த ஜர்னில மிஸ் பண்ண கேரக்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரே டைம்ல 3 சீரியல் நான் பண்ணேன் தூங்க டைம்ல இருந்து. சோ அந்த டைம்ல ஏதாவது ஒரு சீரியல் உங்களை அப்ரோச் பண்ணி நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க விட்டு ரெக்ரெட் பண்ற ஒரு கேரக்டர் ஏதாவது இருக்குதா? ஆக்சுவலி ஐ பிலீவ் இன் நேச்சர்மா. நேச்சர் நம்மள ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போகும்னா நம்ம அந்த டைரக்ஷன்ல போயிடணும். யூ ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் யுவர் செல்ஃப், யூ ஹேவ் டு கமிட் யுவர் செல்ஃப். ஸோ அப்படி போகும்போது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு மிஸ் ஆன சீரியல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ரெக்ரெட் பண்ணதே இல்லை. எனக்கு சம்திங் ஆஃப் தி பெஸ்ட் வாஸ் கெப்ட் ஆன் ஹேப்பனிங் இன் மை லைஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் இதுன்ற மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் அப்படியே கமிட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா. அதோட கான்சென்ட்ரேஷன் நம்ம அந்த ஃபேமிலியோட ரன் பண்ணும்போது சப்போஸ் நம்ம வேற ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னா ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் 8 years சந்திரலேகா, அதோட டிராவல்லையே 7 years வாணிராணி. ஸோ இது ஆஃப்டர்நூன் ஸ்லாட், இது நைட் ஸ்லாட்மா. ஸோ இன்னொன்னு நான் எடுத்திருந்தா கூட என்னால பண்ணியிருக்க முடியாது. டேட்ஸ் நிறைய பிரச்சனையா இருக்கும். இங்கேயும் என்னோட டிராவல் இப்போ சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட கேரக்டர் குறைப்பாங்க. அவர் டயட்டே வாங்க முடியாதுப்பா, ஐயோ அவர் ஒரு சரியான தலைவலிப்பா, அவரை கூப்பிட்டாலே உடனே போகணும் பாரு, அவர் 2 கால் ஷீட் கேட்பாரு 3 கேட்பாருன்னு ஸ்டோரி எல்லாம் எவ்ரி மந்த் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ நம்மளது குறைப்பாங்க. ஸோ அதனாலேயே நான் திஸ் வாஸ் அட் மை பீக் ஆஃப் மை கெரியர்னும் போது ஸோ நான் அப்படியே அந்த டிராவலையே இருந்துட்டேன்.
அண்ட் மோர் ஓவர் சன் டிவிலேயே பண்ணதுனால ஆல் த ஓனர்ஸ் அண்ட் விபிஸ் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட டேட்ஸ் என்னன்னு. ஸோ தே வில் எய்தர் நாட் அப்ரோச் யூ ஆர் தே வில் ஆஸ்க் யூ ஃபார் அந்த டேட்ஸ் தான், ஒரு 2 நாள் 3 அந்த மாதிரி தான். ஸோ அப்படி டிராவல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மூவின்னு நம்ம எப்போ ஸ்டெப்னு ஆகிறோமோ ஹியர் தேர் வில் பி அன் இஷ்யூ. நம்ம ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய மிஸ் பண்ணுவோம். ஐயோ இது மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து மூவில வரும்போது இம்பாக்ட் ஆகும். நீங்க மூவின்னு சொன்னது டக்குன்னு ஒரு விஷயம் நான் இம்பார்ட்டண்டா கேட்கணும்னு என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஜனநாயகன். சோ ஜனநாயகன் உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு இருக்கப்போ நம்ம சிஎம் சாரோட வெரி லாஸ்ட் மூவி. சோ இந்த ஒரு கனெக்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஃபேன் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ மாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. இது வந்து திஸ் இஸ் பியாண்ட் மை மேனிஃபெஸ்டேஷன். நான் இதை மேனிஃபெஸ்ட் கூட பண்ணல. என்னோட ஆசை அவரை தூரத்துல இருந்து ஒரு தடவை பார்த்தா போதும். அதுக்கு மேல நான் பெரிய பிளெஸ்டா இருந்தா அவரோட ஒரு பிக்சர் எடுத்தா போதும், ஒரு போட்டோ. ஆக்சுவலி நானும் எஸ்எஸ்சி சாரும் வந்து கிழக்கு பாசன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 2 years. We are like family friends. நான் எஸ்எஸ்சி சார், சோபா மேம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். We have trips together, we had fun together. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. பட் we never talk about விஜய் சார். ஏன்னா அது வந்து எல்லாருமே செய்யற மாதிரி ஆயிடும், அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். இமேஜின் வந்து விஜய் சார் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங் இல்லையா? அவருக்காக போய் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப பர்டிகுலரா இருந்தோம். ஸோ அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ ஒரு கனவு வரும். நான் வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம், நான் அந்த கிரௌட் எல்லாம் விலைக்கு எட்டி பார்த்தா விஜய் சார் இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க நான் துடிப்பேன், பக்கத்துலயே போக முடியாது. திஸ் வாஸ் ஆல். பாருங்க எனக்கு அப்படியே ஆகுது பாருங்க. திஸ் வாஸ் ஆல் கைண்ட் ஆஃப் என் ட்ரீம்ஸ் வரும். ஸோ அந்த டீப் இன்சைட் ஐ லவ் ஹிம் தட் மச். he is such an inspiration. அவரு ஒரு ஷூ ஒன்னு போட்டு எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த ஷூ எங்க இருந்தாலும் நான் அதே மாதிரி பிடிப்பேன், அதே மாதிரி ஒரு செயின் வாங்குவேன், அதே மாதிரி ஒரு கலர் ஷர்ட் வாங்குவேன். ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என் லைஃப்ல இருந்தா அவரோட காம்பினேஷன், அந்த மின்னலை பிடித்துல ஒரு ஆரஞ்சு அண்ட் கிரீம் போடுவாரு. அந்த என்னோட நிறைய ஃபேமிலியில இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்ல இருப்பேன். ஸோ தட் இஸ் ஹவு he made an impact in my life மா. ஸோ நான் வந்து கனவெல்லாம் இந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிறது என் லைஃப்ல நடந்துச்சு. இட் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். ஐ நெவர் வெண்ட் அண்ட் ஆஸ்க். யோசிச்சு பாருங்க, நான் போய் இப்போ வினோத் சார்ட்டியோ இல்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்லயோ இல்ல யார்ட்டியோ சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னா வில் தே ஈவன் கன்சிடர்? இது வந்து ஜனநாயகன் வந்து எங்க அண்ணனோட லாஸ்ட் மூவி அப்படின்னா நான் பண்ண கேரக்டரை டாப் ஆக்டர்ஸ் எஸ்ஜே சூர்யா சார்ல இருந்து யூ நேம் எனிபடி சேலரி வாங்காம பண்ண ரெடியா இருப்பாங்க. This is like a tribute to him. This is like a token of love, a token of sir we care for you அப்படிங்கிற மொமெண்ட் இல்லையா? ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்தது. ஆக்சுவலா சார் நாங்க வினோத் சார் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம், தளபதி 69க்கு வந்து ஒரு கேரக்டருக்காக வினோத் சார் உங்களை கூப்பிடுறாரு, நேர்ல வாங்க. சொன்ன உடனே டே யாரா அது கலாய்க்கிறது, மௌன பிச்சுருவேன் எவன்டா அதுன்னு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நினைச்சு ஐ வாஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் பிராங்க் பண்றாங்கன்னு நான் அப்படியே சொல்றேன். சார் இது பிராங்க் தானே, நான் இப்படியே சொல்றேன். சார் நான் கண்டிப்பா வரேன், இது எனக்கு பிராங்க்னு தெரியும், ஏன்னா எல்லாரும் வச்சு கலாட்டா பண்ண போறீங்கன்னு தெரியும். பட் அந்த 0.1% உண்மையா இருந்தாதா அதுக்காகவே நான் வரேன். இல்ல சார் நிஜமாதான் சார் வாங்க சார்ன்றாங்க. நான் நம்பவே இல்லை. போய் கோட்ருபுரம்ல ஆபீஸ், நான் வந்து உள்ள போய் வினோத் சார் வந்து அருண் சார் வாங்க உட்காருங்கன்னு என்ன கூப்பிட்டு உட்கார வைக்கும் போது அங்க அப்பதான் பூஜை பண்ணியிருக்காரு. அந்த ஃபுல் ஸ்மோக், அந்த ஃபுல் அந்த துவத்தியோட அந்த ட்ரெடிஷ்னல் வாசனை, அந்த மொத்த பக்தியும் மொத்தமா வினோத் சார் வேற பட்டை போட்டு இருந்தாரு. வாங்க அருண் சார், இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, அது நீங்க தான் பண்ணணும், உங்களுக்கு ஆடிஷன்லாம் தேவையில்லை, ஐ நோ நாங்க பார்த்து பேசணுன்னே we wanted you to do it, so உங்களுக்கு ஆடிஷன் தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. நான் அப்படியே பறக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. அவர் என்னமோ பேசுறாரு, என் காதுல எதுவும் இல்லை, எல்லாம் அப்படியே பிளாக் அவுட் ஆயிட்டேன். அப்படியே பறந்துட்டு இருக்கேன். மேல கிளம்பும் போது நான் அப்படியே கீழே இறங்கி தேங்க்யூ சார் அப்படின்ற, நீங்க உங்களுக்கு ஒரு 20 daysல ஷூட் ஸ்டார்ட் ஆகும், ஷேவ் பண்ணிக்கோங்க, கிளீன் ஷேவா இருங்க, கொஞ்சம் சீக்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ப்ரொஃபஷன் மாதிரி இருக்கணும் உங்க லுக் அப்படின்னாரு. லுக் எல்லாம் சொல்லிட்டாரு, ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 1 month நான் எங்க நிக்கிறேன், நான் பறக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், தெரியுமா எனக்கு கால் வந்தது, நிஜம்தான், ஆச்சா ஓச்சான்னு ஜிம்லயே கிடைக்க ஃபுல் ஹேர் கட் வந்து நீங்க மூவில பாத்தீங்கன்னா என்னோட டோட்டல் வேற ஒரு லுக்ல இருப்பேன் நான். ஆக்சுவலி அப்படி ஒரு நானே என்னை கிள்ளி பாத்துக்கிற மூமெண்ட், எல்லா கடவுளுக்கும் தேங்க்யூ சொல்ற மூமெண்ட். ஸோ சில பேருக்கு வந்து ஆணவன் வந்து கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுப்பாரு இல்லையா,
ஸோ ஐ திங்க் என்னை உட்கார வச்சுக்கிட்டாரு. எனக்கு வந்து இதுக்கு மேல வந்து ரிட்டையர் ஆனா என்ன, எனக்கு வந்து நான் வேற ஏதாவது பிசினஸ் பார்க்க போனா என்ன, நான் எங்கேயாவது போய் நான் ஃபார்மிங் பண்ணி நான் வந்து வெஜிடபிள்ஸ் வித்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வந்து அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் டு த பீக் அப்படின்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனிபடி வுட் லுக் ஃபார். அதாவது ஒரு மூவி சான்ஸ் கிடைக்காதான்னு, அதுவும் எங்க அண்ணன் கூடயே அவரு காம்பினேஷன்லயே அவரோட லாஸ்ட் மூவிலேயே இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். தேங்க்யூமா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட் எவர் இன் மை லைஃப். என்னோட டெத் பெட்ல இருக்கும்போது கேட்டா கூட சொல்லுவேன், டெத் பெட்ல இருக்கேன்டா, இப்பவும் சொல்வேன்டா, நான் தளபதியோட நடிச்சேன்டா, சீஃப் மினிஸ்டரோட நடிச்சேன். அது இட்ஸ் லைக் சோ பிக் ஃபார் மீ. நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது வினோத் சாருக்கு, நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது கடவுளுக்கு, நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது தளபதி அண்ணனுக்கு, எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். இவங்க எல்லாரையும் கடவுளோட கம்பேர் பண்ண பாத்தீங்களா? ஏடி அவரை பார்த்து ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படின்னு கண்டிப்பா இன்னைக்கும் எங்க அத்தனை லட்சம் அத்தனை கோடி பேர் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ உங்களோட அந்த அழகான வாய்ப்பு அவரோட நீங்க சொன்ன மாதிரி காம்பினேஷன் அமைஞ்சது வந்து சீரியஸ்லி மங்கே. எங்க வீட்டுல எல்லாம் கேட்டாங்க, என்ன விஜயனோட போட்டோ எடுத்தியானு. என்னது போட்டோவா? டேய் படமே இருக்குடா, சீனே இருக்குடா. நான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயுமே நானும் எங்க அண்ணனும் ஒன்னா இருப்போம், உலகம் ஃபுல்லா இதை பார்க்கும், என்னடா போட்டோ அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஆணவத்துல ஆடி இருக்கேன்.